அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025ஆம் ஆண்டுக்கான அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 7783 அஃபிஷியலாக வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல கண்டிப்பா ஒரு தடவையாவது நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இந்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் இந்த மாதத்திலே அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலா நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு வந்திருக்குது, அப்ளை பண்றதுக்கு எந்தெந்த தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும், ஸோ க்ளோசிங் டேட் என்ன, மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன, ஸோ அதை பற்றின அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். மினிமம் சேலரி எவ்வளவு, மேக்ஸிமம் சேலரி எவ்வளவு, அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டோட அலவன்சஸ்லாம் எவ்வளோ கிடைக்க போகுது, அதை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, ஸோ அதை எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணணும், ஸோ எப்படி நம்ம என்னென்ன ஃபார்மேட்டை வச்சுருக்கணும், ஸோ அதற்கான அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து யார் யாருக்கு இந்த அங்கன்வாடி வேலையை ஈஸியாக வாங்க முடியும், அதே மாதிரி என்னென்ன போஸ்டிங்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது, ஸோ நமக்கு வந்து டோட்டலாக 3 விதமான போஸ்டிங்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 விதமான போஸ்டிங் என்னென்ன, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதை பற்றின அப்டேட்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் கவர்மெண்டோட அப்டேட் வீடியோஸ்லாம் நமக்குள்ளே தான் வரும். அதாவது நம்ம சேனலுக்கு டேரெக்டாக வர போகுது. ஸோ எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பானது எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அங்கன்வாடி வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் அங்கேருந்து தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டலாக 7783 வேகன்சி அஃபிஷியலாகவே கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்கை நம்ம வந்து விண்ணப்பிக்கணும், எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும், ஸோ அதை பற்றின தெளிவான அப்டேட்டாக நமக்கு கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? அடுத்ததா நம்ம இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன டாக்குமெண்ட் இருக்கணும், அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்கணுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி குவாலிஃபிகேஷன் மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாவே போதுமானது. அதற்கு மேலே 12ஆம் வகுப்பு டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரின்னு சொல்லிட்டு எனி டிகிரி எத்தனை டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஜாபோட லொக்கேஷன். இந்த ஜாபோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து அப்ளை மோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க இது ஆன்லைன் மெத்தட் தான் இந்த தடவை கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தாங்க. அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா https://icds.tn.go.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஈஸியாகவே விண்ணப்பிச்சுக்க முடியுங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்து ஒவ்வொரு போஸ்டிங் நமக்கு வந்து டோட்டலாக 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது இல்லையா? ஸோ அது வந்து அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், இந்த 3 விதமான போஸ்டிங்கில் ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான அதாவது வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 3886 போஸ்டிங்கும், மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 305 வேகன்சியும், அங்கன்வாடி ஹெல்ப்பர் அதுக்கு வந்து 3592 வேகன்சியும் அஃபிஷியலாக நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இதில் எந்த போஸ்டிங் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர், ஓகேங்களா, அந்த வேலைக்கு தான் நீங்கள்
சூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அதுதான் வேக்கன்சி அதிகமா இருக்கு. இன்னொன்னு வந்து அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அடுத்ததா அ ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான அ எலிஜிபிள் குடுத்துருக்காங்க. என்ன படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. அங்கன்வாடி ஒர்க்கருக்கு நீங்க விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா, 12ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு நீங்க விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா, 12ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து சம்பளம் பெர் மந்த்துக்கு சேலரி வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியான சேலரி ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதுல அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 7,700லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 24,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 5,700லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 18,000 வரைக்கும் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சேலரி. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து 4,100லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 12,500 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்கும்னு சொல்லியிருந்தத தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்டேட்டா நமக்கு குடுத்துருக்கிறது. ஸோ என்னென்ன வயசுல இருக்கணும்ன்றது எல்லாமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து 18லேருந்து 45 வரைக்கும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் ஒன்லி இன்டர்வியூஸ் மட்டும் தான். எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாரி வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்ளை பண்றது எல்லாமே இங்க அப்ளைன்னு குடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ற லிங்க் வீடியோ கீழ குடுத்துறேன். செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. அடுத்த வீடியோல அப்ளை பண்ற வீடியோஸ் தெளிவா குடுக்குறேன். ஸோ அத பார்த்து நீங்களும் மறக்காம நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபோன்லயே அப்ளை பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ தேங்க் யூ. வெல்கம்.